Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நாம் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். போதகர் மூலமாயும் தேவ பிள்ளைகள் மூலமாயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு வருகிறோம். அந்த வார்த்தைகளை நாம் உட்கொள்ளுகிறோம். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச சித்தமுள்ள வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எரேமியா 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். மீண்டும் வாசிக்கிறேன். எரேமியா 31:6. எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். இங்கே ஒரு வார்த்தை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதுக்கு முன்னதாக அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த ஜாமக்காரர் கூறும் காலம் வருமாம். அது என்ன கூறும் காலம்? எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எப்பிராயீமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் சொல்லும் காலம் வருகிறதா. இது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள், விசேஷமா யூதா ஜனங்கள், அந்த யூத கோத்திரத்தார், அந்த இஸ்ரவேல் இரண்டாக பிரிக்கப்பட்ட பின்பு இஸ்ரவேல் எகிப்திலும் அசீரியர் கையிலும் ஒப்படைக்கப்பட்டது. அந்த 12 கோத்திரத்திலே 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் பென்யமீனும் யூதா கோத்திரமும் தனியாக தான் சாலமோனின் குமாரனுடைய நாட்களிலே பிரிக்கப்பட்டு அது 2 கோத்திரமாய் யூத கோத்திரமாய் யூதருடைய ராஜ்யமாய் அது இருந்தது என்பதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து நாளாகமம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது சமஸ்த இஸ்ரவேல் 2ஆக பிரிக்கப்பட்டது. அதன் பின்பு இஸ்ரவேல் அதிகமாய் பாவம் செய்தபடினாலே அவர்களை சீரியர்களின் கையிலே, எகிப்தியரின் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து விட்டார். அதன் பின்பு யூத ஜனங்கள் மீதியாய் இருந்தார்கள். ஆனால் அவர்களும் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அந்நாட்களிலே எழுப்பி அவர்களுக்கு அநேக காரியங்களை, அவர்களுடைய மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் அறிவித்துக் கொண்டே இருந்தார். அவர்களுடைய பாவங்களை குறித்து அறிவித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களை ஆண்ட ராஜாக்களோ தேவ பயம் இல்லாமல் வாழ்ந்ததினாலே அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்ததும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாததும், தேவனுடைய தீர்க்கதரிசியையும் அவர்கள் சரியாய் நடத்தாமல் இருந்ததையும் இந்த எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நம்மால் வாசிக்க முடியும். அந்நாட்களிலே தான் எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கிறதான காரியம், நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததனாலே ஆண்டவர் உங்களை 70 வருஷங்கள் சிறையிருப்புக்குள்ளாக உங்களை அனுப்புவார். அது பாபிலோன் வட தேசத்திலிருந்து வருகிறதான தீங்கு வரும். அது பாபிலோனிலிருந்து அந்த ராஜா உங்களை சிறைப்பிடித்து கொண்டு போவான் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் அதன் பின்பு நிறைவேறினதை நாம் இந்த புஸ்தகங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எரேமியா தீர்க்கதரிசி தான் யூத ஜனங்களுடைய சிறையிருப்பை குறித்து அதிகமாய் பேசினவர். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையோ அல்லது தேவ ஜனமோ தண்டிக்கப்படுகிறது மட்டும் அவருடைய காரியமாக இருக்கிறது இல்லை என்பதை ஆதி முதல் அந்த முறை வரையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆதியிலே மனுஷன் பாவம் செய்த போது அங்கே ஒரு சின்ன பலி செலுத்தப்பட்டு அவனுக்கு தோலுடை, அவன் இழந்த அந்த மகிமையின் வஸ்திரத்திற்கு பதிலாக ஒரு தோலின் வஸ்திரத்தை அணிவித்து அவனை வெளியே அனுப்பிவிட்டான்.
தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பின தேவன் அவன் தோட்டத்தை விட்டு வெளியிலேயே அவன் இருந்து அவன் மடிந்து விட வேண்டும் என்பது அல்ல. அவன் மறுபடியும் தேவனோடு கூட உறவு கொள்ள வேண்டும், தேவ ராஜ்யமாகிய அவரிடத்துல வந்து சேர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துதான் ஆவியிலேயே தீர்மானிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதினாலே அவர் மூலமாய் மீண்டுமாக தேவனோடு மனுஷன் உறவு கொள்ளும்படியாகவும் தேவ சன்னிதானத்துக்கு வரும்படியாகவும் தேவ ராஜ்யத்தை அடையும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அதே வண்ணமாக தான் நம்ம ஒவ்வொரு பகுதியிலும் நாம் வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் எகிப்துக்கு அடிமைகளாக போனார்கள். அங்கிருந்து அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்தார். ஆனால் வனாந்திரத்திலே வந்தபோது மறுபடியும் முறுமுறுப்பு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் செய்யும் போது அங்கே மறுபடியும் தண்டனை கொடுத்து மொத்த ஜனங்களையும் அழித்து விட்டாரோ? இல்லை, அங்கேயும் மீதியான ஒரு கூட்டம் இருக்கிறது. அது அடுத்த சந்ததியார் அவர் வாக்கு கொடுத்து கானான் தேசத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்கிறார். இப்படியே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் முழுவதிலும் ஆண்டவர் அவர் தண்டிக்கும்படியாக தம்முடைய கரங்களை நீட்டுகிறது. அதுக்கு முன்பதாக நோவாவின் நாட்களிலும் அதை நாம் பார்க்கிறோம். இப்படி காலமாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் தாங்கள் செய்கிற தவறுகளுக்காக, பாவங்களுக்காக தண்டிக்கப்படுகிறார். ஆனால் தண்டித்து ஆண்டவர் அப்படியே அவர்களை விட்டு விடுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கூட தேவன் அந்த யூத ஜனங்களுக்கு 70 வருஷ சிறையிருப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த தண்டனையை அறிவித்தார். அறிவித்த தேவன் அவர் சொல்லுகிறான், மீண்டும் 70 வருஷம் கழித்து உங்களை கொண்டு வருவேன், நீங்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வருவீர்கள், நீங்கள் இந்த ஆலயத்தை கட்டுவீர்கள், நீங்கள் இந்த எருசலேம் பட்டணத்திலே வாழ்வீர்கள் என்று அவர் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கிறதை சொல்லுகிறோம், பார்க்கிறோம். அந்த வரிசையிலே தான் இந்த எரேமியா 31ஆம் அதிகாரம் தேவ ஜனங்களின் சீர்படுதலையும் தேவ ஜனங்களின் மீண்டும் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்களின் குறித்துதான் இந்த அதிகாரம் முழுவதுமே நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த ஜாமக்காரரின் வேலை என்ன? அவன் சொல்லவன், ஜாமக்காரர்கள் கூறும் காலம் வருகிறதாம். என்ன கூறும் காலம்? நீங்கள் எழுந்திருங்கள், நீங்கள் சிறையிருப்பிலே இருக்கிறீர்கள், கட்டப்பட்டு இருக்கிறீர்கள், அந்நியரின் நுகத்தடியிலே இருக்கிறீர்கள், ஆனால் அந்த நுகத்தடியிலிருந்து நான் உங்களை மீட்டு நீங்கள் இருந்த தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன், நீங்கள் அங்கிருந்து எழுந்திருங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இந்த ஜாமக்காரர் கொண்டு மட்டுமில்லாமல் சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம் பாருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து விலகி போன தேவ ஜனங்கள் மீண்டுமாக தேவனிடத்தில் வர வேண்டும் என்பது தேவ சித்தமாய் இருக்கிறபடினாலே இந்த தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் உரைத்ததான இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். இதை சொல்லுகிறது யார் என்று சொன்னால் அது ஒரு ஜாமக்காரர். ஜாமக்காரர் கூறும் காலம் வரும் என்று சொன்னால் அநேக ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவ ஜனங்கள் மற்ற ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறதான வேளையிலே அவர்களுக்கு அறிவிக்க ஒரு நீதிமான் அல்ல, அநேக நீதிமான்கள் வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த ஜாமக்காரரின் வரிசையிலே வைத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுந்திருங்கள், கர்த்தரிடத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிற ஜாமக்காரர்களை ஆண்டவர் இந்நாட்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஜனங்களும் சரி, உலக ஜனங்களும் சரி, இன்றைக்கு
விழுந்து போன நிலைமையிலே ஏற்கனவே பொது திருமணமாய் கேட்ட வார்த்தைகள், தேவ ஜனங்களும் தேவ ஊழியரும் தான், ஊழியக்காரிகளும் தான் அதிகமாய் அழுத்தத்திலும் ஆறுதல் அடையாமல் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்று. இந்த நுகம் அழுத்திக் கொண்டிருக்கிறது தேவ ஜனங்கள். தேவ ஜனங்களுக்கே ஒரு விடுதலை வேண்டும் என்று சொன்னான். அநேக ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும். ஒரு ஜாமக்காரன் அல்ல, அநேக ஜாமக்காரர்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த அதிகாலை வேளையிலே துதிக்க கொண்டு வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், சீயோனின் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம், வாருங்கள் என்று சொல்லுகிறதான ஜாமக்காரர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிடும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடி வந்திருக்கிற தேவ ஜனங்களாகிய நம்முடைய ஆத்துமாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறபடினாலேதான் இந்த இருட்டோட ஜெபத்திற்கு அதிகாலையிலே ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒரு நல்ல ஜாமக்காரரை பார்க்கிடும் என்று சொல்லப்படும். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்க, விடியற் காலம் வரைக்கும் தான் அந்த ஜாம காக்கிற வேலை அவனுக்கு. விழிந்த பின்பு ஜாமம் காக்கிற வேலை இல்லை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு விடியற் காலம் வரைக்கும் மட்டுமல்ல, ராக்காலம் வரும்போதும் நாம் ஜாமம் காக்க வேண்டும், பகற்காலம் வரும்போதும் நாம் ஜாமம் காக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஜாமக்காரரை பார்க்கிடும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. ஆகையால் ஆண்டவருக்கு காத்திருக்கிற இந்த ஜாமக்காரரை பார்க்கிடும் ஒரு நல்ல ஜாமக்காரராய் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று 3 காரியங்களை வேகமாக நாம் பார்த்து நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 18 அதிகாரம் 24 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 18 அதிகாரம் 24 வசனம். தாவீது 2 ஒலிமுக கவுனி வாசலுக்கு நடுவாக உட்கார்ந்திருந்தான். ஜாமம் காக்கிறவன் அலங்கத்தில் இருக்கிற கவுனியின் மேல் நடந்து தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஒரு மனுஷன் தனியே ஓடு வருகிறதை கண்டு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே ஒரு ஜாமக்காரன் இருக்கிறான். இந்த ஜாமக்காரன் என்ன செய்கிறான்? அந்த அலங்கத்தில் இருக்கிற கவுனியின் மேல், அந்த சுவற்றி மேலே இருக்கிற அந்த கூரையின் மேலே நடந்து கொண்டு தன் கண்களை ஏறெடுத்து, தன் கண்களை ஏறெடுத்து ஒரு மனுஷன் தனியே ஓடி வருகிறதை கண்டு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஒரு ஜாமக்காரராய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னான்? நம்முடைய கண்களை நாம் ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இந்த ஜாமக்காரன் அந்த மதிலின் மேலே இருக்கிற அந்த கவுனியின் மேலே, அந்த சுவற்றின் மேலே இருக்கிற அந்த கூரையின் மேலே அவன் நடந்து அங்கே ஒரு மனுஷன் ஓடி வருகிறதை அவன் காண்கிறான். எப்படி காண்கிறான்? அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறதுனான். நமக்கு அநேக பழைய
பாடல்கள் உண்டு. கண்களை ஏறெடுப்பேன், மாமேரு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன் என்று. கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஜாமக்காரராகிய நாம், நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்புள்ளதாய், நம்முடைய கண்கள், ஆத்தும கண்கள், நம்முடைய கண்கள் தூக்கம் வரும்போது மூடிவிடும், ஜெபிக்கும் போது மூடிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவின் கண்கள் எப்பொழுதும் விழிப்புள்ளதாய் விழித்து கொண்டு கண்கள் எப்பொழுதும் ஏறெடுக்கிறதா இருக்க வேண்டும். அப்படி கண்களை ஏறெடுத்து பார்த்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவர் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 13:14, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்தில் இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம், அது ஆபிரகாம். ஆபிரகாம் என்ன செய்கிறான்? கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கண்களை ஏறெடுத்து பார்த்து, நீ பூமியின் தூளை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னான். நீ கண்களை ஏறெடுத்து பார்த்து கிழக்கே மேற்கே தெற்கே வடக்கே என்று எல்லா திசைகளையும் நீ நோக்கி பார் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிடுகிறார். நீ நோக்கி பார்க்கும்போது அந்த வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு எல்லா திசைகளில் இருந்தும் உனக்கு ஆசீர்வாதத்தை எப்படி கொடுப்பேன்? பூமியின் தூளை போல உனக்கும் உன் சந்ததிக்கும் பெருக பண்ணி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் சாமக்காரராகிய நாம், நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் விழிப்புள்ளதாய் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதாய் இருக்கும் என்று சொன்னான், நாம் நம்மை சுற்றி உள்ள வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எல்லா ஜனங்களையும் ஏறெடுத்து பார்க்கிற ஒரு கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை நாம் ஏறெடுத்து பார்த்து என்ன நடக்கிறது இந்த உலகத்திலே? அநேகருக்கு அநேக காரியங்கள் தெரியாமல் இருக்கு. நாம் ஜெபிக்கிறவர்கள் தான் நல்லது, நல்ல வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் நல்லது, நல்ல வேதத்தை தியானித்து பிரசங்கிக்கிறவர்கள் தான் நல்லது. ஆனால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்றும் சிலர் தெரியாமல் ஒரு அறியாமையின் காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் உண்டு. எங்களுக்கு எதுவுமே தெரியாது என்று. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே என்ன நடக்கிறது, எங்கே யுத்தம் நடக்கிறது, யுத்தங்களின் செய்தி எங்கே கேட்கிறது? தேவன் சொன்னார் அல்லவா, இந்த கடைசி காலங்களில் நடக்கிற அடையாளங்கள் எங்கெங்கே நடக்கிறது, எப்படி நடக்கிறது, இதெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அறிந்துதான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நம்மால் ஜெபங்களை ஏறெடுக்க முடியும். நாம் ஜாமக்காரரால் இரவும் பகலும் விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டுமானால் நம் கண்களை ஏறெடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கண்களை ஏறெடுக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்களேன். பூமியின் தூளை போல ஒரு பெருக்கம் நம்முடைய வாழ்க்கையிலும். நாம் அப்படி இருக்கும்போது எப்படி ஆபிரகாமியோட சந்ததியாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, நம்மையும் நம்முடைய சந்ததியாரையும் கர்த்தர் பூமியின் தூளை போல பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்ப வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார்.
இதே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான இன்னொரு ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, இந்த கண்களை ஏறெடுக்கிற ஒரு பழக்கம் இந்த ஆபிரகாமுக்கு எப்பொழுதும் இருந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் கண்களை ஏறெடுத்து பாரு என்று. அவர் ஏறெடுத்து பார்த்தார், அவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 18:2, தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுதுதான் தேவ தரிசனம் காண்கிறான். தேவ தரிசனம் கண்டு தேவ தூதரையும் உபசரிக்கிற ஒரு பெரிய கிருபையை பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல், அந்த அதிகாலத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே நான் உங்களிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு பிள்ளையை பெற்றவளாய் இருப்பாள் என்று சொல்லி ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். 100 வயதாக போகிறதான ஒரு ஆபிரகாமுக்கும் 90 வயதிலே ஒரு பிள்ளையை பெற்றுக் கொடுக்க போகிற சாராளுக்கும் உரிய ஒரு நித்திய ஆசீர்வாதம். இந்த ஈசாக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஆகையால் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தன் கண்களை ஏறெடுத்து பார்த்ததினாலே இந்த தேவ மனுஷர் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஜாமக்காரராய் நாம் விழித்திருந்து தேவ சமூகத்திலே நாம் அதிகாலையில வந்து ஸ்தோத்திரித்து ஜெபித்து வேத வசனங்களை அறிந்து கொள்ளுகிறது மட்டுமல்ல, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா நன்மைகளினால் நிரப்புவேன் என்று கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அவருக்காய் நாம் ஜாமக்காரர்களாய் விழித்திருந்து வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே நடக்கிற காரியங்களை அறிந்து தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் ஜாமக்காரர்களாய் விழித்திருக்கும் போது ஆண்டவர் பூமியின் தூளை போல நம்மையும் நம்முடைய சந்ததியாரையும் பெருக செய்வார். அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமில்லாமல் அவர் நமக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அவைகளை அத்தனையையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்த்து தேவ தரிசனம் கண்டது போல நாமும் இந்நாட்களிலே தேவ தரிசனம் காண்கிறவரா, தேவ சமூகத்திலே நிற்கிறவரா. இந்த 18ஆம் அதிகாரம் முழுவதுமாய் நாம் வாசிக்கும் போது நமக்கு எல்லாம் பரிச்சயமான அதிகாரம் இது. ஆண்டவர் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறது மட்டுமல்ல, அதன் பின்பு சோதோம் குமாராவுக்கு செய்ய போகிற பயங்கரமான அந்த அழிவின் காரியத்தின் ரகசியத்தை நான் என் தீர்க்கதரிசிக்கு மறைப்பேனோ, அவன் தன் பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் போதித்து சொல்லுவானே, அவன் தன் வீட்டாருக்கு நீதியை நியாயத்தையும் செய்யுங்கள் என்று போதிப்பானே, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவானே என்று கர்த்தர் அவருக்கு ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை உண்டாவதற்கு முன்னதாகவே இதெல்லாம் அவன் சந்ததியார் செய்வார்கள், அதற்குரியவராய் இந்த ஆபிரகாம் மாறுவார் என்பதை நினைத்து யோசித்து அவர் அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதை, அந்த சோதம் குமாராவின் அழிவை குறித்து சொல்லுகிறதையும் நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே தேவ சமூகத்திலே கர்த்தரோடு கூட உறவாடுகிற ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருந்தார். நம் ஜாமக்காரராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினால் கர்த்தர் நம்மை இந்த மாதம் முழுவதிலும் மட்டுமல்ல நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் சந்ததி சந்ததியாய் நாம் கர்த்தரை அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறுவதற்கு அவர் தம்முடைய நன்மைகளினால், அவர் அளிக்கும் நன்மைகளினால், ஆவிக்குரிய நன்மைகளினால் நம்மை நிரப்புவார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாகவே கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய்
அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுவார், சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஜீவியத்தை, ஒரு ஜாமக்காரரின் உத்தியோகத்தை நாம் செய்கிறவர்களாய் இந்நாட்களிலே இருப்போமானால் நாம் அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த யெகோவா ஈரே உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே யெகோவா ஈரே வாய் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. எந்த நாள் வரைக்கும், பூமியின் கடைசி வரையும் நம்மோடு இருக்கிற தேவன் அதை சொல்லிக்கொண்டே இருக்க போகிறார். அவரே நம்முடைய யெகோவா ஈரேவாய் நமக்கு இருக்க போகிறார். நாம் ஜாமக்காரராய் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அது பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். ஜாமம் காக்கிறவன் வேறொருவன் ஓடி வருகிறதை கண்டு அதோ பின் ஒருவன் தனியே ஓடி வருகிறான் என்று வாசல் காக்கிறவனோட கூப்பிட்டு சொன்னான். அப்பொழுது ராஜா, நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்று அவனும் நல்ல செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஜாமம் காக்கிறவனுடைய இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னான், அறிவிக்கிறவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் ஓடி வருகிறான், ஆனால் இன்னொருவன் ஓடி வருகிறான். முன்னாலே அவன் சொன்னான் ஒருவன் தான் ஓடி வந்தான், ஆனால் மறுபடியும் அவன் பார்த்து சொல்லுகிறான் அதோ பின்னொருவன் தனியே ஓடி வருகிறான் என்பதை அந்த காவல்காரர்களுக்கு அறிவிக்கிறான். அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த ஜாமக்காரர் செய்கிற ஒரு காரியம் அறிவிக்கிற காரியம். ஒருவன் தான் ஓடி வருகிறான் என்று சொன்னவன் கொஞ்ச நேரத்திலே இன்னொருவனும் ஓடி வருகிறானே என்ற அடுத்த செய்தியையும் அறிவிக்கிறவனாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதை குறிக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மன்னிக்க வேண்டும், 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும், அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். முந்தின வசனம் சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆனால் இந்த ஜாமக்காரர் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். முதலாவது கண்களை ஏறெடுக்கிறவனாக இருக்க வேண்டும்.
இரண்டாவது, அவன் அறிவிக்கிறவனாக இருக்க வேண்டும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கு. உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் சீயோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். சீயோன் திரும்பி வர பண்ணப்பட வேண்டும். இங்கே நாம் வாசிக்கிறோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் எங்கே பிரசங்கிக்கிறார்கள்? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்கிறார். சீயோன் என்று சொன்னாலே தேவ ஜனங்கள் வாழுகிற தேவ பர்வதம். தேவ பர்வதத்திலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமோ? அப்படியானால் தேவ ஜனங்களின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி இந்த ஜாமக்காரன் நன்றாய் அறிந்து அதை அறிவிக்க வேண்டும். அப்படியானால் நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அறிந்து கொண்டோமானால், அதுக்குதான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று ஒன்று உண்டு. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எல்லா துறைகளிலும் கணக்கு எடுப்பு செய்வார்கள். கணக்கு எடுப்புகள் நடக்கும் போது ஒவ்வொரு, இப்ப ஜனத்தொகை என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு தேசத்திலும் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு இருக்கும். அந்த கணக்கெடுப்பு அது ஜனத்தொகைக்கான கணக்கெடுப்பு. இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜாதி ஜனங்கள் அல்லாமல் வேறு பாஷைக்காரரை குறித்தது, இப்படி பல காரியங்களுக்கு கணக்கெடுப்புகள் இருக்கும். பல கணக்கெடுப்புகளை பார்த்து அறிந்து கொண்டு அந்த கணக்கெடுப்புகளை வைத்து ஜெபிக்கிற ஜெப கொடுக்கள் உண்டு. சிலருடைய ஜெப குறிப்புகளை பார்க்கும்போது நல்ல ஒரு கணக்கெடுப்போடு கூட அவர்கள் அந்த குறிப்புகளை சொல்லுவார்கள். ஒரு கிராமத்திற்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் யார், இங்கே வாசம் பண்ணுகிற ஜாதி ஜனங்கள் யார், இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, இவர்களுடைய காரியங்கள் என்ன, எவ்வளவு பேர் வேலைக்கு செல்கிறார்கள், எவ்வளவு பேர் விவசாயம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய தொழில் என்ன, மற்ற தொழில்கள் என்ன, மற்ற காரியங்கள் என்ன என்று முழுமையாக ஒரு கிராமத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், இந்த கணக்கெடுப்புகளோடு கூட நாம் ஜெபிக்கும் போது மிகவும் பிரயோஜனமும் ஆசீர்வாதமுமாக இருக்கும். ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், வேத வசனம் சொல்கிறது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதம். இந்த ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படுகிற நேரமும், சத்தம் கம்பீரிக்கிற நேரமும், அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது, அது யாருக்கு சொல்லுகிறது என்பதும் அங்கே தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அது சீயோனுக்கு சொல்லப்படுகிறது. கர்த்தர் சீயோனை என்ன செய்ய போகிறாராம்? திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள். தேவ ஜனங்கள் தேவ சமூகத்திற்கு திரும்பி வருவார்கள். அதைதான் எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். நீங்கள் 70 வருஷம் சிறையிருப்பிலே இருப்பீர்கள், ஆனாலும் கர்த்தர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். அதுதான் ஒரு ஜாமக்காரர் செய்ய வேண்டிய ஒரு வேலை. நீ பாழாய் கிடந்து பாழாய் போய்விட்டாய் என்று அல்ல, சீயோன் திரும்பி கட்டப்படும். சீயோனுக்கு
திரும்பி வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். ஆனந்த களிப்புடன் பாடுவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலம் தவிப்பு ஓடி போகும். ஆகையால் சீயோனுக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஜாமக்காரரை கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 62:6 நாம் வாசிக்கும் போது, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரசித்தம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அமெரிக்கையாய் இருக்காமல் பிரசித்தம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் அது ஒரு தொடர் ஊழியம். சியோனுக்கு அறிவிக்கிறது, எருசலேமே உன் மதில்களின் மேல். அந்த எருசலேமை சுற்றிதான், எருசலேமை சுற்றியுள்ள அந்த மதில்களின் மேலே நின்று பகல் முழுவதும் முழுவதும் ஓய்வில்லாமல் அறிவித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை இன்றைக்கு ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். யாருக்கு? தேவ ஜனங்களுக்கே நாம் அறிவிக்க வேண்டும். அவர்களை முதலாவது உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிவிடும் என்று சொன்னான். அது தானாகவே பரவி சென்று புறஜாதிகளிடத்திலே போய், அது அப்போஸ்தலரின் நாட்களிலே நடந்தது அல்லவா? தேவ ஜனங்களாகிய யூதர்கள், முதலாவது சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் கூடி கூடி ஜெபித்து அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டான பின்பு அவர்கள் எழும்பி பிரசங்கிக்கிறார்கள். ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்படுகிறார். இனிவரும் நாட்கள் அப்படித்தான் இருக்கும். உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த நாட்களிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னார். எருசலேமின் மதில்கள் மேல் முழுவதும் பகல் முழுவதும் தூங்காமல் விழித்திருந்து ஜாமக்காரர்களாய் அறிவிக்கிறவர்களாய் நற்காரியங்களை, சமாதானத்தை கூறி, எருசலேமே நீ சீயோனுக்கு திரும்பி வா. சியோனிலே கர்த்தர் அந்த சியோனை திரும்பி வர பண்ணுகிறார். சியோனின் மக்களை திரும்பி வர பண்ணுகிறார். திரும்பி வாருங்கள், விழுந்து போகாதீங்கள், விலகி போகாதீங்க, பின்மாற்றத்தில் இருக்காதீங்க. இன்னைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது பின்மாற்றத்தில் உள்ள மக்களுக்காக, தேவனை விட்டு விலகி போனவர்களுக்காக. அவர்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலே வந்து விடுவார்கள் என்று சொன்னார். அதைதான் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு சென்றார்கள். நம்மிலே பங்கு வைத்திருந்தவன் அந்த பங்கை அடையாமல் போனதினாலே அவனுக்கு பதிலாக ஒரு மத்தியாவை தெரிந்தெடுத்து கொண்டார்கள். அவர்களோடு கூட அவன் இணைந்து பிற்பான் அவன் அந்த 12 சீஷன்ல ஒருவனோ இல்லையோ என்ற தர்க்கங்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு அதை குறித்து கவலை இல்லை. அந்த 11 பேரோடு கூட இந்த மத்தியாவும் இணைந்து அந்த 12 அந்த முழுமையான பின்பு அவர்கள் சேர்ந்து அறிவிக்கும் போது அங்கே ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. அப்படியானால் நாமும் கூட தேவ ஜனங்களாய் இணைந்து விழுந்து போன ஆத்துமாக்களை எல்லாம் தூக்கி எடுத்து சியோனுக்கு அறிவித்து அவர்களை கூட்டி கொண்டு வந்து, சியோனுக்கு வாருங்கள், எழுந்துங்க, வாருங்கள், சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு எனக்கு தான் இனி அதிக பிரச்சனைகள், போராட்டங்கள், தலைவலிகள், தலைவேதனைகள். ஆனால் அதிலே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். எழுந்திருங்க, ஒருவரை ஒருவர் தேற்றி அழைத்து கொண்டு வருவோம். நீங்க சோர்ந்து போய் விடாதீங்க. உங்கள் பிரச்சனையை விட என்னோட பிரச்சனை அதிகம் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் அதை குறித்து நாம் கவலைப்படாமல் முழுதும் பகல் முழுதும் விழித்திரும் தேவ ஜனங்களாய், தேவ ஜனங்களையே உயிர்ப்பிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஏனென்றால் ஏசாயா 21:11-12 நாம் வாசிக்கும் போது 11ஆம் வசனத்தின் பிற்பகுதி, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான்.
ஜாமக்காரன் இடத்துல எவ்வளவு ஜாமம் போயிருக்கிறதப்பா, இரவு போய்விட்டதா என்றுதான் கேட்கிறான். ஆனால் ஜாமக்காரன் சொல்லுகிற பதிலை பாருங்கள். விடியற் காலம் வருகிறதாம், ரா காலமும் வருகிறது என்று ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். விடியற் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா போதாதா? விடியற் காலத்துக்கு பிற்பாடு பகற்காலம், பகற்காலத்துக்கு பிற்பாடு தானே ராக்காலம். ஆனால் இங்கே இந்த ஜாமக்காரன் சொல்லுகிற காரியம், விடியற் காலம் வருகிறது, ரா காலமும் வருகிறது, ரா காலமும் வருகிறது. நாம் பகற்காலத்திலே இருந்து விட்டு வெளிச்சமாக தானே இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நொடி பொழுதிலே ராக்காலம் வந்துவிடும். ஆகையால் விடிந்து விட்டதே என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டாம். என் வாழ்க்கையிலே ஒரு விடிவு காலம் வந்து விட்டதே என்று ஒரு ராக்காலமும் இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொருவரின் ராக்காலத்தையும் நாம் உணர்த்தி அவர்களை கொண்டு வருவதுதான் ஜாமக்காரரின் வேலையாக இருக்கிறது. ஜாமக்காரர் அறிவிக்கிறவர்களால், நற்காரியங்களை யாருக்கு அறிவிக்கிறவர்கள்? புறஜாதிகளுக்கு அறிவிக்கிறது அடுத்த காரியம். ஆனால் தேவ ஜனங்களையே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தையே எழுப்பி எழுப்பி நிறுத்தி வைக்கிறது தான் உங்களுடைய என்னுடைய வேலை. நாம் விழுந்து போன நேரத்திலே கர்த்தர் நம்மை தூக்கினாரே, யாரையோ கொண்டுதான், யாரோ எனக்காக ஜெபித்ததினாலே நான் சோர்ந்து போய் விழுந்து கிடந்தேன். அபிஷேகம் பெற்றவள் தான், ஆனால் விழுந்து கிடந்தேன். ஆனால் யாரோ ஒரு கூட்டமோ ஒருவரோ எங்கேயோ எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தபடினா யாரோ எனக்கு வந்து சொல்லி, இப்படி விழுந்து விடாதீர்கள், இப்படி சோர்ந்து போய் விடாதீர்கள், இந்த துன்பம் கடந்து போகும், நீங்கள் எழுந்திருங்க, நீங்க வாருங்கள், சியோனுக்கு வாருங்கள் என்று அழைத்ததினாலே மீண்டும் கட்டப்பட்டு வருகிறேன். மீண்டும் கட்டப்படுவீர்கள், மீண்டும் கட்டப்படுவோம், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு வருகிற வேலைதான் ஜாமக்காரரின் வேலை. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இந்த ஜாமக்காரன் கடைசியாய் இன்னொரு காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 18:27. மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். அப்பொழுது ராஜா, அவன் நல்ல மனுஷன், அவன் நல்ல செய்தி சொல்ல வருகிறான் என்றான். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஜாமக்காரன் முந்தினவனுடைய ஓட்டம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவன் யார் என்பதை தூரத்திலே வரும்போதே கண்டு கொள்ளுகிற ஒரு கிருபை பெற்றவனாக இருக்கிறான். தூரத்திலே வரும்போதே அந்த ஓட்டம், இந்த ஓட்டம் யாருடைய ஓட்டம்? சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம். எவ்வளவு தெளிவாய் பாருங்கள். அது போல இருக்கிறது அல்ல, அகிமாசுடைய ஓட்டம் போல இருக்கிறது என்று அவருக்கு சொன்ன உடனே ராஜா சொல்லுகிறார், அவன் நல்ல மனுஷன் தான். அதே வண்ணமாய் அடுத்த வசனம் சொல்லுகிறது, அகிமாஸ் வந்து ராஜாவை நோக்கி, அகிமாஸ் வந்தான். ஜாமக்காரன் ஒரு மனுஷனுடைய ஓட்டத்தை சரியாய் புரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக இருக்கிறான். சரியாய் புரிந்து கொண்ட ஒரு மனுஷன். அப்படியானால் ஜாமக்காரராகிய நாமும் கூட ஓட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மற்றவர்களுடைய ஓட்டமும் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஓட்டமும் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வதற்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலும் அப்போஸ்தலர் 20, 23, 24 வசனங்களிலும் 2 மனுஷருடைய ஓட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:25 சொல்கிறது, யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் அவர் அல்ல, இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான்
என்று இங்கே யோவானுடைய ஓட்டத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? அது பணிவிடை ஓட்டம். பணிவிடை செய்கிற ஒரு ஓட்டமாக அவன் ஓடி முடித்தான். என்ன பணிவிடை? நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய காலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தை விட குறுகிய காலம்தான். ஒரு 6 மாதங்கள் முன்னதாக அவர் பிறந்தார் என்பதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசுவானவருக்கு முன்னதாக, இயேசுவானவரின் தாயார் கற்பம் தரிக்கிறதுக்கு முன்னதாக எலிசபெத் யோவானை சுமந்து கொண்டு 6 மாத கர்ப்பிணியாக இருந்தார்கள் என்று நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 6 மாதம் முன்னதாக தான் பிறந்திருக்கிறான். அவருடைய ஓட்டம் வித்தியாசமானதாகிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அவரை குறித்து பார்க்கும்போது அது ஒரு வித்தியாசமான வனாந்திர வாழ்க்கை. ஆனால் அவர் வந்து என்ன ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று சொன்னால், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற உண்மையை அவன் ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு பணிவிடை ஊழியம். அது ஆயத்த ஊழியத்தை அவன் செய்ததை நாம் பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் அது தெரியும், அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னொருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரையும் கூட நான் அவிழ்க்கிறதுக்கு பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று அவருக்கு பணிவிடை செய்கிற ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்த ஒரு தெய்வ மனுஷன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர்தான் ஞான ஸ்நானம் கொடுத்தார். அவருடைய வேலை அதோடு கூட முடிந்து விடுகிறது. அதற்கு பிற்பாடு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் அடைக்கப்பட்டு சிரசேதம் பண்ணப்படுகிறார். அதுக்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஓட்டத்தை தொடர்ந்து அதை ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த பணிவிடை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் முதலாவது அறிந்து கொண்டு, இந்த பணிவிடை ஊழியத்தை முதலாவது நாம் செய்ய கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் கொடுக்கிற அடுத்த ஊழியம் என்னவென்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கடைசியாய் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் 24ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 22 வாசிக்கிறேன். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். இங்கே ஒரு மனுஷன் தன்னுடைய ஓட்டத்தை குறித்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் என்னுடைய ஜீவனை நான் அருமையாக நான் எண்ணவில்லை, எனக்கு நேரிட போகிற உபத்திரவங்களோ கட்டுகளோ வேதனைகளோ இதெல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதை குறித்தும் கூட நான் கவலைப்படாமல் ஆண்டவருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்ட இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பண்ணும்படி என்னுடைய ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்க வேண்டும். அப்படியானால் ஒரு ஜாமக்காரனின் ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அது சந்தோஷத்தோட முடிக்கப்படுகிற ஒரு ஓட்டம். துவங்கும் போது அது பணிவிடை செய்கிற ஒரு ஓட்டம் தான், பணிவிடை ஓட்டம். அந்த பணிவிடை ஓட்டத்தை தொடர்ந்து ஓடி 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 முடிக்கும் போது அது சந்தோஷத்தோட முடிக்கிற ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். ஆகையால் ஒரு ஜாமக்காரன் தன் ஓட்டத்தை அவன் அறிந்திருக்கிறவனாக இருக்கிறான். அகிமாஸ் தான் ஓடி வருகிறான் என்று தெளிவாய் சொல்லுகிறானே ஒரு சாமக்காரன் என்றான். நாமும் கூட எதற்காக
நாம் பிடிக்கப்பட்டோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று என்று நான் எண்ணிக்கொள்ளுகிறதில்லை, நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். எதற்காக கர்த்தர் என்னை பிடித்தாரோ அதை நானும் பிடித்து கொண்டு சோர்வில்லாமல் அந்த லக்கை நோக்கி நான் தொடர்வேன். நான் சந்தோஷத்தோடு என் ஓட்டத்தை நான் முடிப்பேன். ஆகியல்தான் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிப்பேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று தைரியமாய் சொல்லுகிற ஒரு தெய்வ மனுஷனாய் தன்னுடைய ஜீவிய காலத்தை முடித்தார். அப்படிப்பட்ட கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஓட்டம் என்ன? முதலாவது நாம் பணிவிடை ஆவியோடு கூட பணிவிடை ஓட்டத்தை செய்ய வேண்டும், ஓட்டத்தை ஓட வேண்டும். கடைசியிலே அது சந்தோஷத்தோடு முடிக்கிற ஒரு ஓட்டமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்து கொண்டு நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டது என்று அறிந்திருக்கிற ஒரு ஜாமக்காரராய் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களான பிதாவே, தர்மையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு ஜாமக்காரராய் எங்களை சீயோனில் இருக்கிற மனுஷருக்கு ஆண்டவரே நாங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து அவர்களை அழைத்து வருகிறதற்கு அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் ஓட்டத்தை மாத்திரமல்ல எங்கள் ஓட்டத்தையும் சந்தோஷத்தோட கூட முடிக்கிறவர்களாய் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை உள்ள ஜாமக்காரர்களாய் இரவும் பகலும் ஆண்டவரை விழிப்போடு கூட இருந்து, விடியற் காலம் வரும், ஆனால் அதற்கு பிற்பாடு ஒரு ராக்காலமும் இருக்கிறது என்பதை நாங்கள் ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாய், நாங்கள் அதை அறிந்தவர்களாய் அறிவித்து ஆண்டவரை ஒவ்வொரு நோட்டத்தையும் அறிந்தவர்களாய் அவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்கள் ஓட்டங்கள் ஆண்டவரை சரியாயோடி முடிக்கவும் இந்த ஜாமக்காரருக்கு உண்டான நன்மைகளை முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் அவர்கள் அதை காண்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீயோனுக்கு வருகிற ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் நிரப்புவீராக, நிரப்பி எங்களை அனுப்புவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.